நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் மற்றும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம ஜஸ்ட் ஒன் கிளிக் சீரீஸ்ல இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம்னா 10 part 2 பார்த்துட்டோம், பட்டாஸ் பார்த்துட்டோம். பட்டாஸ்னா பட்டாதாரர் லிஸ்ட் கிரியேட் பண்றது, அடங்கல் கூட பார்த்துட்டோம். 10 part 2லயே வந்து ராணிப்பேட்டை ஸ்பெஷல் நெக்ஸ்ட், அதாவது அடுத்துள்ள முழு எண்ணு, நியரஸ்ட் அருகில் உள்ள முழு எண்ணுன்றது வேற மற்ற மாவட்டங்களுக்காக பார்த்தோம். இது ரெண்டுமே வந்து ஒரே மேக்ரோலயே, அதாவது ஒரே ஃபைல்லே வச்சுட்டு தனித்தனி ஷீட்ல ரெண்டுமே கிரியேட் ஆகுற மாதிரி வச்சுட்டு அதுக்கு ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்ற மாதிரிலாம் காட்டலாம் தான் ஐடியா பண்ணியிருந்தேன். பட் அது இன்னும் குழப்பம். ஏற்கனவே வந்து நம்ம இதுக்கு முன்னே இருக்கிற 10 part 2 மேக்கர்லாம் ரவுண்டு, அதே மாதிரி எக்ஸ் இடிசி, அதாவது வகையரா வரணும் இல்ல அது +1 வரணுமா, அதாவது மற்றும் நபர்கள் எவ்வளோ +1 +5 அது மாதிரி வரணுமான்றதுக்கெல்லாம் டிக் பாக்ஸு, செக் பாக்ஸு, ரேடியோ பட்டனு, இன்புட் பாக்ஸு இல்ல கண்ட்ரோல் பாக்ஸ் மாதிரி வச்சு அதை நம்ம இது பண்ணும்போது நிறைய குழப்பம் ஏற்படும். அது எது கிளிக் பண்ணுமா, நோ கிளிக் பண்ணுமா, அதுல செக் பாக்ஸை டிக் பண்ணுமா அப்படின்றது சில சொன்னாங்க. அது எடுக்கணுமா வேணாமன்றதுலாம். அதனாலதான் இப்போ 2 மேக்ரோவா தனித்தனியா கொடுத்தாச்சு உங்களுக்கு. அடுத்துள்ள முழு எண்ணா நீங்க ராணிப்பேட்டை நம்ம மாவட்டத்தை செலக்ட் பண்ணீங்க, டவுன்லோட் பண்ணீங்க. அருகில் உள்ளனா இது நியரஸ்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதை டவுன்லோட் பண்ணீங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எப்படி ரெடி பண்ணலாம் என்றதை பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த ஒன் கிளிக் சீரீஸ்ல ஏற்கனவே இதெல்லாம் 10 part 2வும் அடங்கல் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதான் ஏற்கனவே அடங்கல் கிவர்ன்றது, நம்ம அடங்கல் நகல் வழங்குறது வந்து ஏற்கனவே ஒன் விஷன் 5 ஒன் கிளிக் சீரீஸ் மாதிரி தான் இருக்கு. நம்ம இப்போ 1A மட்டும்தான் ஜஸ்ட் ஒன் கிளிக் சீரீஸ்ல ரெடி ஆகிற மாதிரி பண்ணணும். அதுவும் ரெடியாக இருக்கு. சில நாட்கள்ல வெளியிடப்படும். சில டெஸ்டிங், பக் டெஸ்டிங்லாம் பண்ணின்னு இருக்கு. இப்போ ஜஸ்ட் ஒன் கிளிக் சீரீஸ்ல எப்படி 10 part 2 ரெடி பண்றது அப்படின்றத ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட், ஆரம்பம் முதல் தொடக்கம் வரை பார்க்கலாம். நீங்க இந்த வீடியோ போனீங்கன்னா இதுல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மேக்ரோ அப்படின்னு இருக்கும். இதுக்கு முன்ன இதெல்லாம் கிளிக் பண்ணா தனி ஒரு டேப்ல ஓப்பன் ஆகும். உடனே அதுல இருந்து டவுன்லோட்னு வர்றதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு பண்ணோம். அதெல்லாம் வந்து குழப்பமா இருக்குது தான். இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே டவுன்லோட் போற மாதிரி வச்சுட்டு இருக்கோம். டவுன்லோட் போனவொடனே என்ன பண்ணணும், இதுல ப்ராப்பர்ட்டிஸ்ல போய் அன்பிளாக் பண்ணணும். இப்ப நான் அன்பிளாக் பண்ணாம ஓபன் பண்றேன் பாருங்க. பண்ணீங்கன்னா இது மாதிரி வரும். இப்பயும் நீங்க எனேபிள் எடிட்டிங் கொடுக்கலாம், ப்ரொடெக்டட் வியூல வரும் டவுன்லோட் பண்ணதெல்லாம். பட் எனேபிள் எடிட்டிங் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி மைக்ரோசாஃப்ட் பிளாக்டு மேக்ரோஸ் அப்படின்னு வந்துடும், செக்யூரிட்டி ரிஸ்க்னு. அதனால நீங்க என்ன பண்ணணும், முதல்ல ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்ல அன்பிளாக் பண்ணிட்டு அப்ளை ஓகே கொடுக்கணும். ஓகேங்களா? அப்ளை பண்ணிட்டு ஓகே. எந்த இதை இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணாலும் மேக்ரோ இது மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் எதனா இருக்கிறதெல்லாம் வந்து அன்பிளாக் பண்ணாதான் ஒர்க்கே ஆகும். ஓகேங்களா? இது முக்கியமான விஷயம். இது மாதிரி சில விஷயம் எல்லாம் வந்து தெரியலன்றதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எப்படி ரெடி பண்ணுன்றதை நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ இதை ஓபன் பண்ணவொடனே இப்போ எனேபிள் கண்டென்ட்னு இருக்கும் பாருங்க. அதுல எதுவுமே வராது இப்போ. ஆனா இதுல எனேபிள் கண்டென்ட் இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும், எனேபிள் ஆயிடும். இப்போ நீங்க தம்ப்நெயில் வெப்சைட் போறீங்க, லாகின் பண்றீங்க. அதுல ஏரிக் எக்ஸ்ட்ராக்ட் அதுல செலக்ட் பண்ணிட்டு கெட் ஏரிக் கொடுக்குறீங்க. ஓல் ஏரிக் இது கொஞ்சம் பெரிய வில்லேஜ், அதனால கொஞ்சம் டைம் எடுக்குது. வந்தவனே செலக்ட் ஆல், கண்ட்ரோல் ஏ. நல்லா ஞாபகம் வச்சுங்க, செலக்ட் ஆல்ன்றது கண்ட்ரோல் ஏ. இங்கேயே கூட செலக்ட் ஆல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா?
இந்த ஃபைண்ட் அண்ட் எடிட்ல ஃபைண்ட் அண்ட் எடிட்ல காப்பி இருக்கும். செலக்ட் ஆல் கண்ட்ரோல் ஏதான் நீங்க பண்ணிக்கணும். நீங்க இதை கண்ட்ரோல் சியும் கொடுத்துக்கலாம், இல்ல இந்த ஃபைண்ட் அண்ட் எடிட்ல காப்பின்றதும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து குரோம் ப்ரௌசர்ல சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு ஃபயர்பாக்ஸ், எட்ஜ் எல்லாத்துலயுமே இதே சிமிலரா தான் இருக்கும். காப்பி பண்ணிட்டு இங்க ரைட் கிளிக் பண்ணி A1ல பேஸ்ட் பண்ணும் போது மேட்ச் டெஸ்டினேஷன் ஃபார்மேட்டிங் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதுதான் நீங்க பண்ணணும். அப்படியே பேஸ்ட் கொடுக்க கூடாது. இது பண்ணீங்கன்னா பேஸ்ட் ஆகுதுங்களா? பேஸ்ட் ஆயிட்டோம்னு ஜஸ்ட் நீங்க இந்த பால் ஆஃப் மேஜிக்ன்ற பட்டனை கிளிக் பண்ணீங்கனாலே போதும். உங்களுக்கு ஜஸ்டின் எத்தனை செகண்ட்ஸ், இது எவ்வளவு பெரிய வில்லேஜ் தெரியுங்களா? ஆனா எவ்வளவு பெரிய வில்லேஜா இருந்தாலும் ஜஸ்ட் நான் 10 செகண்ட்ஸ்ல உங்களுக்கு 10.2 ரெடி ஆயிடுச்சு. 10.2 இங்க பக்காவா ரெடி ஆகிட்டு பாருங்க. ஓகே, அதே மாதிரி 14 ரெடி ஆயிடும். இப்போ இதுல இந்த இது வரைக்கும், அதாவது என்னது, நஞ்சை புஞ்சை பரப்பு, அதுக்கான விஸ்தீர்ணம் எதுவுமே வந்து எந்த இதுலயுமே கரெக்டா இருக்காது, எந்த வில்லேஜ்லயுமே. அதை எப்படி சரி பண்ணலான்றத இப்ப பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்க போன பசலினுடைய 10.2 இல்ல 2 எடுத்து வச்சுக்கணும். அப்படிலாம் நீங்க அப்ப ரெடி பண்ணத பிடிஎஃப் இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுங்க. இதுதான் எங்க கிராமம் மூந்தராயபுரத்தினுடைய போன பசலி 10.2 தொகுப்பு. நஞ்சை புஞ்சை இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஜென்ரேட் ஆயிருக்கிறது எவ்வளோன்றத பார்க்கலாம். ஜென்ரேட் ஆயிருக்கிறது பாத்தீங்கன்னா நஞ்சை 117 ஹெக்டர் தான் இது, இங்க 185 இருக்கு. அதே மாதிரி புஞ்சை 678 தான் இருக்கு, இங்க 721 இருக்கு. இது ஏன் இப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம், இங்க வந்து சிப்காட் இருக்கு. இந்த சிப்காட் இருக்கிறதுல வந்து அதிகமான சில பரப்புங்க இருக்கு. அதெல்லாம் வந்து மாறணும். ஓகேங்களா? பாருங்க, நிர்வாக இயக்குனர் சிப்காட் இந்த 14 ஹெக்டரு, இந்த 186 ஹெக்டர் இருக்க, இதெல்லாம் வந்து வரக்கூடாது. அதனாலதான் அப்படி இருக்குது நம்ம இதுல. இப்போ இதுக்கு ஏத்த மாதிரி இதை மாத்துறோம். ஓகேங்களா? இதை மாத்துறதுக்கு முன்ன நம்ம 10 to அப்ஸ்ட்ராக்டுக்கு தான் போய்க்கணும். அதுல போயிட்டு இந்த 177 இருக்கு இல்லையா, 177.72 ஆச்சுங்கன்னா அது தன்னால வந்துடும். அது வந்துச்சு பாருங்க, நிலவரி. புஞ்சை அதே மாதிரி 678.25 அப்படியே போடணும். இன்னொரு புள்ளி வைக்கக்கூடாது. போட்டீங்கன்னா அதுக்கான நிலவரியும் வந்துச்சு, அதுக்கான இதுவும் வந்துச்சு. இது எப்பவுமே மாறாது, ஸ்டாண்டர்டு. இந்த முழுமைன்றது தான் இங்க இருக்கிறது. நமக்கு எவ்வளோ, 8352 ரூபாய். போன முறை 8163 ரூபாய் இருந்தது. இவ்வளவு பட்டு அதிகமாகுது, 8352 ரூபாய். 8352 ரூபாய். ஓகே, இப்ப 7 நம்பர் பெடு அந்த இதெல்லாம் வந்து நீங்க போட்டுக்க போறீங்க. 7 நம்பர் எவ்வளவு, எதனா கேன்சல் ஆயிருந்தா குறைய போகுது 2C. இந்த மொத்தம் வந்து தன்னால அது வந்துச்சு. 7 நம்பர் நீங்க போட்டீங்கன்னா அதையும் கூட்டிக்கும். இப்ப நான் சும்மா அதே 1266 போறேன்னா அதை கூட்டி எவ்வளோன்றது வந்துச்சு. 2Cன்றதும் எவ்வளோன்றத நீங்க போட்டுக்க போறீங்க. FR வந்து நில்லு. இப்போ என்ன பண்ணணும், ஒன்றும் இல்லை, இதை வந்து காப்பி பண்ணிங்க. இதுல டைப் பண்ணவனே இதை காப்பி பண்ணிட்டு இந்த அப்ஸ்ட்ராக்ட்ல இதை காப்பி பண்ணிட்டு இந்த நஞ்சை இங்க வருது இல்லையா, இங்க வச்சு பேஸ்ட் வேல்யூஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும்.
இங்க அவ்வளவுதான். இப்ப நீங்க பிரிண்ட் எடுத்துக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? நான் அதுக்குதான் இந்த ரெஃபரன்ஸ் இங்க இருக்கிறது அப்படியே இங்க வரா மாதிரி வைக்கல. ஏன்னா வச்சாலும் என்ன ஆகும், நீங்க கண்டிப்பா மாத்தது தான் வரும். அதனாலதான் இது மாதிரி நீங்க பண்ணிக்கணும். ஓகேங்களா? அத முழுமை எவ்வளவோ 14லயும் அதை மாத்திங்க. 8352 அது அப்படியே இருக்கு. ஓகே. இந்த அப்ஸ்ட்ராக்ட்ல கேட்பு இது மாத்திக்க போறீங்க. 12ல அதை அப்படியே 10ல் 2 என்ன இருக்கோ அதை காப்பி பண்ணி அதுல வந்து இங்க பேஸ்ட் பண்ற போறீங்க. நஞ்சை புஞ்சு. ஓகே. நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கூறி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வேண்டுகோளுக்கு இணங்க எனக்கு பிடிச்ச 2 தலைவர்களுடைய இதை தான் இதுல யூடியூப் தம்ப்நெயிலா வச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.